அத்தை இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டீ வச்சு தெரியா கண்ணே? டீ கேட்டேன், எதையோ வச்சுட்டு வந்து கொடுத்துருக்குற. பால் இல்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி டீ வச்சுட்டேன். பரவாயில்ல, குடிங்க குடிங்க. சௌந்தர்யா, பசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம். சரி சரி, வச்சு தரேன். நாங்க இது எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கலையம்மா. ஓ அதுவா, பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சௌந்தர்யா, இந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்து தரியா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லைம்மா, பேசணும் போல தோணுச்சு, அதுதான் கேட்டேன். அத்தை இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க, சாப்பாடு எதுவும் செய்யலீங்களா? என்னன்னு தெரியல கண்ணே, காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, கை கால்லாம் வலிக்குது, தலையும் வலிக்குது. கொஞ்சம் டீ வச்சு தெரியா கண்ணே? ம் ஆ ஆ உடம்பு சரியில்லைன்னு டீ கேட்டோம், கண்டுக்காம அவங்க அம்மாகிட்ட ஃபோனில் பேசிட்டு அது பாட்டுக்கு போகுது பார். நாங்க அத்தை என்னம்மா டீ கேட்டேன், எதையோ வச்சுட்டு வந்து கொடுத்துருக்குற. அதுங்களா அத்தை, பால் இல்ல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி டீ வச்சிருக்கேன். குடிங்க குடிங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இல்லைம்மா, ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, குடிங்க குடிங்க. சரிம்மா. சௌந்தர்யா, பசிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பருப்பு சாம்பாரும் சாப்பாடும் வச்சு தரியா? ஆ அத்தை, சரி சரி, வச்சு தரேன். நாங்க அத்தை. என்னம்மா சாப்பாடும் சாம்பாரும் கேட்டா இட்லியும் பாலும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறியம்மா. அதுங்களா, சாப்பாடு பருப்பு சாம்பார் வச்சேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருந்ததுன்னு நானே சாப்பிட்டேன். மீதி மாவு இருந்துச்சுங்களா, அதான் இட்லி சுட்டு பாலில் சக்கரை போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க அத்தை. இது எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கலையம்மா. பால் இல்லைன்னு சொன்னியேம்மா, இப்போ பால் எப்படி கொண்டு வந்துருக்குறியே? ஓ அதுவா, ஃப்ரிட்ஜில் பால் இருந்துச்சு, அதான் சக்கரை போட்டு எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுத்தேன். பரவாயில்ல, நல்லாதான் இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சௌந்தர்யா, இந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்து தரியா? எதுக்கு கேட்குறீங்க? இல்லைம்மா, பையன்கிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதுதான் கேட்டேன். அவர்கிட்ட இப்போதான் ஃபோன் பேசினேன். அவர் வெளியூரில் வேலை விஷயமா போயிருக்காரு, நாளைக்கெல்லாம் வந்துருவாராம். நாளைக்கு பேசிக்கோங்க, இப்போ நீங்கள் படுங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. சரிம்மா, நான் படுத்துக்கிறேன். ஆ சரி. அவளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம், நம்மக்கிட்ட எப்படி கடுகடுன்னு நடந்துக்கிறாளே. சரி, சரியாகட்டும், அப்புறம் பேசிக்கலாம், இப்போ படுக்கலாம். விடிஞ்சிருச்சா? நமக்கு காய்ச்சல் வேற வந்ததில்ல, சரியாயிடுச்சா? பரவாயில்லையே, இப்போ பேசிக்கிறேன் அவளை. சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்னங்க அத்தை? ஏங்க அத்தை, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? ஒரு மாதிரியாக பேசுகிறேன்னா? நேற்று உடம்பு சரியில்லாதப்ப நீ என்னென்ன பண்ண? என்ன அத்தை, நான் என்னங்க அத்தை பண்ணேன்? நேற்று என்ன பண்ணியா? ஒரு டீ கேட்டேன், டீ போட்டு வந்து உன்னால் கொடுக்க முடிஞ்சுதா? உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படியே மெதுவாக போகிறேன். அதுக்கப்புறம் டீன்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தியே, கருப்பா, அது என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு டீ போட்டு கொடுக்குற. உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் உன்னை? அத்தை, நான் சும்மாலாம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசல அத்தை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா தான் இருந்துக்கிட்டு இந்த காய்ச்சல் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வருது, அதனால இந்த கஷாயத்தை வச்சு கொடு, நல்லாயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் அத்தை நான் உங்களுக்கு கஷாயத்தை வச்சு கொடுத்தேன். ஓ அப்படியா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? சரி, நான் வந்து சாம்பார் சாதம் கேட்டதுக்கு நீ எதுக்கு இட்லி கொண்டு வந்து கொடுத்த எனக்கு? அத்தை, இந்த காய்ச்சல் டைமில் பருப்பு சாதம் சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும், அதனால தான் அத்தை நான் அந்த இட்லி பால் கொண்டு வந்தேன். அது சரி, அப்போ எதுக்கு என் பையன்கிட்ட பேச விடாம பண்ண? அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையும் ஆகும் அத்தை. அதனால தான் அத்தை நான் அப்படி சொன்னேன். அப்படியா? நான் தான் எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? சாரி சௌந்தர்யா, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ தெரியல. செல்லம், என் செல்லம். அத்தை,
என்னையும் ரொம்ப மன்னிச்சிடுங்க அத்தை. நான் ஏன் நேற்று அப்படி நடந்துக்கிட்டேன்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு தான் நான் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டேன். அதனால என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. எனக்கும் இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி